வால்பாறை வனத்து சின்னப்ப சர்ச்சுக்கு நான் கண்டினியூஸாக வருவேங்கிறது வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னை கூட்டிகிட்டு வந்தவங்களோட 25th ஜூப்ளி செலிப்ரேஷனுக்கு, சில்வர் ஜூப்ளிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வால்பாறை வந்திருந்தேன். போகும்போது ஒரு 9:30 இருக்கும். அந்த கடையில் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. கடையை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு புது கடை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இங்கே கடையும் இல்லை. அப்புறம் அதோட செட்டப்ஸு திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது புதுசுன்னு நமக்கு தெரியும் இல்லையா. பொண்ணு சரி இட்லி சாப்பிட்லான்னு கேட்டேன். 9:30 ஆயிருந்தது. ஆனாலும் இட்லி வைக்கல. சரி ஒரே ஒரு தோசை அப்படின்னு சொன்னேன். அவங்களும் தோசை சுட்டுட்டு வந்து வச்சாங்க. அந்த தோசையை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணணும். அப்புறம் என்ன நான் புது கடையா அப்படின்னு கேட்டேன். ஆமாம்மா ஆரம்பிச்சு ஒரு 10 நாளுக்குள்ளே தான் ஆச்சு அப்படின்னாங்க. இந்த மாதிரி எங்கே போனாலும் சரி கொஞ்சம் பிஸ்னஸ் எதிர்பார்க்குறவங்க இல்லை வயசான பாட்டி தாத்தாலாம் இருந்தாங்கன்னா அவங்க கடைக்கு தான் நான் வந்து சாப்பிட்றது இல்லை திங்ஸ் வாங்குறது இந்த மாதிரி பண்ணுவேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குமே. எனக்கு அப்படி பண்ணுறதுனால ஒரு மன திருப்தி கிடைக்கும். ஃபைனலாக வால்பாறைக்கு ஜூப்ளி செலிப்ரேஷனுக்கு போன லாங் வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட ரொம்ப மெமரபிளான ஒரு டே. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டைம் இருந்தது அப்படின்னா போய் அந்த லாங் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.